ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே வாங்க, உங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா, இந்த பேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. டிஸ்டர்பன்ஸு வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. நான் க என்ன சொல்கிறது, கருவாச்சி காவியம் யூடியூப் சேனலில் இருந்து தாங்க பேசுகிறேன். என்னடா பேரை மாற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்த பேர் எனக்கு பிடிக்கல. இதுதான் என்னோடய ஒரிஜினல் பேர். ஏன்னா என் பேரை சொன்னதை விட அதிகமாக என்னை கருவாச்சின்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. அதனால் நான் அதையே என் பேராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். மீனா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலிங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன தான் நினச்சிட்ருக்குறீங்க நான் கேட்குறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் செல்லில் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வீடியோ போட்டேன். வீடியோ போட்டுட்டு நான் என்ன நினச்சிட்டு தூங்குனேன்னா, சரி ரைட்டு, நம்ம சூப்பராக வீடியோ போட்டிருக்குறோம், நமக்கு விடிகிறதுக்குள்ளே நம்ம ஒரு ஃபெமிலியராக ஃபேமஸாக ஆயிடுவோம். நம்ம காலையில் எந்திரிச்சு பார்த்தா நமக்கு சும்மா லைக் அள்ளும், வியூவர்ஸ் துள்ளும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குனேன். அது கனவா இல்லை நினவான்னு எனக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், 4 பேர் தான் பார்த்துருக்காங்க. அந்த 4 பேர் யார் தெரியுமா? நான் பிளாக்மெயில் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு, என் சித்தி பிள்ளைக்கு, எங்கள் அக்காளுக்கும் அனுப்பிவிட்டேன். அந்த 4 பேர் தான் பார்த்துருக்காங்க. மற்றவங்களாம் என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன, நான் 14 வயசுலேருந்து இந்த செல்லு பார்க்குறேன். செல்லு பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சு அவ்வளோ வீடியோ, அவ்வளோ ரீல்ஸு எல்லாம் பார்த்து வந்தவன். ஆனால் நான் ஒரு வீடியோ போட்டால் ஏன் இந்த செல்லில் போக மாட்டேங்குது? யூடியூப்பை திறந்தா புதுசாக வீடியோ, புதுசாக லைவ் வருது. அந்த கோடிக்கணக்கில் ஆள் இருக்கிறாங்க. நான் ஒரு வீடியோ போட்டால் ஏன் யாருக்குமே போக மாட்டேங்குது? இது என்ன கதை? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. என்ன வேணும் உங்களுக்கு? கலரு நல்லா பளீர்னு இருக்கணுங்களா? சரி, அதை விடுங்க. ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்களே, அது என்ன கதை? கேட்டால் தம்ப்லைன் பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஒரு 2-3 தலைப்பு வச்சேன். நம்மளுக்கு தான் படிப்பே இல்லையா, அப்புறம் எந்த தலைப்பு வரும்னு சொல்லிவிட்டு ஒரு 4 ஆப்பு ஓப்பன் பண்ணேன். ஆப் ஓப்பன் பண்ணி தலைப்பு வைக்கலான்னு பார்த்தா அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு படிப்பு இல்லை. சரி, அதுவும் முடிஞ்சிச்சு. எனக்கு பழக்க வழக்கங்களே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அனுப்புனா அவங்களுக்கு கூட போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், இந்த யூடியூப்பில் கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது இந்த செல்லால் தான், என் வேலையில் பிரச்சனை வர்றது இந்த செல்லால் தான். என்னை கழுவி ஊற்றாதவங்களே கிடையாது இந்த செல்லால். செல்லு பைத்தியம்னு அந்த செல்லு பைத்தியத்தில் நாம் ஒரு வீடியோ போட்டால் இவங்க வாயெல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுவும் முடியல. என்னடா கீழே பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? சமையலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் சமையல் வீடியோ போட மாட்டேன். ஏன் நான் என்னடா அது பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் என் மனக்குமுறல். இதை நான் பேசி தான் ஆகுவேன். இத்தனை வருஷமாக நான் இந்த செல்லுக்கு அடிமையாக கடந்தேன். அந்த உரிமையில் இப்போ நான் வீடியோ போடுறேன். என் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய். கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல் மறந்துடாதீங்க, பேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.